அதே பழைய மார்னிங், அதே ரோட்ல நடக்கிறேன். பழைய மாதிரி தான் இருக்கேன். நான் புது கேம் வாங்கியிருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சதும் விளையாடலாம். எனக்கு சுத்தமா புரியல. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? ஹே மிக்கி, குட் மார்னிங். ஓ ஹாய் டக்காயாஸ்கி. ஹே, நமக்குள்ள இனிமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். நீ என்ன அயானே கூப்பிடலாம். அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் நேமா? ஆமா, கம் ஆன், லேட் ஆயிடுச்சு, வா போலாம். உண்மைதான், யாரும் என்ன இப்ப பழைய மாதிரி பாக்குறது இல்ல. ஹே மிடோரி, எப்படி இருக்க? இப்போ நீ என்னன்னு கூப்பிட்ட? ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். கொஞ்சம் இரு, உன் முகம் எப்படி இருக்கு? மார்னிங் சாப்பிடலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ என் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடலான்னு எப்போ முடிவு பண்ண? அதுவா, உன்னை கிளாஸ் ரெப்னு கூப்பிட்டா நல்லா இல்ல, அதனாலதான். நீ தான் எங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. சரி, ஒத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடணும்னா அதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும்ல. நீ கவலையே படாத, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். க்ளோஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டு தள்ள. நான் உனக்கு நன்றி சொல்லணும். நேத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு தேங்க்ஸ். நான் இவளோட டீம் மேட்டா சேர்ந்துக்க போறேன். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்படி இல்ல, அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டத்துல தப்பா விளையாடிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா விளையாடின. நிஜமாதான் சொல்றியா? சரி, நீ என்ன மிடோரினே கூப்பிடலாம். நானும் உன்னை மிக்கின்னு கூப்பிடுறேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு. அதான் எல்லாம் சூட் ஆகுதே. நம்ம எல்லாரும் சாம்பியன்ஸ். பேர் சொல்லி கூப்பிடுறதுல தப்பு இல்ல, சரிதானே? அது வந்து ஆல் ரைட். அப்படின்னா நான் உன்னை மிடோரின்னு கூப்பிடுறேன். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, நம்ம இப்போ இந்த லெவலுக்கு வரதுக்காக நிறைய ஸ்டெப்பை தாண்டிட்டோம். ஒத்துக்கிறேன், நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். கேம்ல நீ இந்த அளவுக்கு நாலேஜபிளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நீ அங்க ஒர்க் பண்றல்ல. அதுக்கு என் ஃபேமிலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லா கேம்ஸும் தெரியும். நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா ஃபன்னா இருந்தது. அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கண்டிப்பா மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஆமா ஆமா. இப்போ நம்ம விளையாடுற மாதிரி ஏதாவது கேம் உன்கிட்ட இருக்கா? இருந்தா சொல்ல. இந்த டைம்ல வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் வேற ஆரம்பிக்க போகுது. அது மறந்தே போயிட்டேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு கேம் விளையாடலாம். அப்படின்னா நீ கொண்டு வந்திருக்க. ஹே, கொஞ்சம் இரு. கொண்டு வந்து ஸ்கூல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? கிளாஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளையாடினா எந்த தப்பும் இல்ல. எனக்கு ஆர்வமா இருக்கு. அந்த கேமை விளையாடி பாத்துறணும். நான் காத்துட்டு இருக்கேன். இவ என்ன கொண்டு வந்திருப்பான்னு தெரியல. அவன் ஹே, என் ஹேர் கட் பாத்தியா? நேத்து தான் வெட்டிட்டு வந்த. சூப்பரா இருக்கா? நான் அழகா ஹேர் கட் பண்ணிருக்கேன்ல, அதான். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ என்ன கேம் கொண்டு வந்திருக்கன்னு சொல்றியா? நல்ல கேம் தான். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. வாவ், அவளோட சிரிப்பு இந்த கிளாஸுக்கே வெளிச்சம் கொடுக்குது. எனக்கு எந்த சீட் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. விண்டோ சீட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆமா, என் சீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் பேரு ஆயா டக்காயா.
ஹஸ்கி. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் தான். உங்களை பார்த்ததுலயும் எனக்கு சந்தோஷம். ஓ சரி, எனக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்க எத்தனை வார்த்தைகள் பேசணும்னு கூட நான் கவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? நான் அவ பக்கத்துல இருக்கேன்னு கூட அவ உணராம அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. லேட்டா இருக்கும்னு தோணுது. சோ இந்த கேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா நியூமரல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஆர்டர் அப்புறம் கோஎஃபிஷியன்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ என்னோட சான்ஸ். ஹே நோ, இந்த ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, நான் என் டிக்ஷனரியை மறந்துட்டு வந்துட்டேன். வேணும்னா இதை வச்சுக்கோ. பிறனா என்னோடது எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வழியா க்ளீன் பண்ணிட்டா நிம்மதியா வீட்டுக்கு போலாம்ல. அப்புறம் கேம் டைம் தான். நீ ரெடி தானே? ஃபெயிலியர நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். கரெக்டான டைம்க்கு வந்திருக்க. க்ளீனிங் க்ரூ டஸ்ட்பின் இங்க இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓச்சிடா. நம்ம கிளம்பலாமா? வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுல. யப்பா, அவகிட்ட என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. ரொம்ப மோசம். வாய்ப்பை நாசமாக்கிட்டேன். இத்தனைக்கு அவ என் கண்ணு முன்னாடி தான் இருந்தா. சரி விடலாம், நாளைக்கு புதுசா ஆரம்பிக்கலாம். அவளோட பாஸ் இவங்களா இங்க என்ன பண்றாங்க? இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் நல்லவர் ஊர் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஒண்ணா சுத்துறாங்க? முதல் தடவை பார்த்ததுனால நான் பயந்துட்டேன். அத பத்தி யாருக்கு கவலை இருக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, ஓ, நீயா? நீ ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிற? நான் உள்ள போணும். கொஞ்சம் வழியை விட்டு நகர்ந்து நிக்கிறியா? ஆ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். ஹேய், வந்துட்டியா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கியா? அது வந்து ஆமாங்க. காலையில இவன் தானே நம்மள முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. நீ என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவன் தானே? ஆமா, மிடோரி உங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்கா? என்ன மாதிரி நீங்களும் இவனை இக்னோர் பண்ணிடுங்க. எதா? ப்ரீ ஸ்கூல்ல இருந்து எனக்கு தொல்லையா என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னா அவன் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு. சின்ன வயசு தலைவலின்னு வேணா சொல்லலாம். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. இவனை பார்க்க ஏதோ தப்பா இருக்கே. இப்படி வாயை பொளந்து வச்சிருந்தா கொசு உள்ள ஆ? போயிடும். ஏதோ மறந்துட்டேன்னு தானே சொன்ன. சீக்கிரம் எடுத்துட்டு வெளியே கிளம்பு. அடச்சே, இவ ஒருத்தி. இப்பதான் நான் அவளை நெருங்கி வந்திருக்கேன். எல்லாம் நல்லா போகும்போது காரியத்தை கெடுக்கிறாளே. அடியே. ஆமா, இப்போ எதுக்காக அவன் போகணும்? நம்ம கூட இருந்த கேம் விளையாடட்டுமே. கொஞ்சம் இரு. நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நிறைய பேர் இருந்தா ஃபன் அதிகமா இருக்கும்ல, அதான் சொன்னேன். ஹேய், போர்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பா 200% எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா எப்போல இருந்து நீ கேம்ல விளையாட ஆரம்பிச்ச? வாயை மூடிட்டு இருக்கியா? உங்க கூட விளையாடுவேன், அவ்வளவுதான். நீ ஒரு சரியான தலைவலி. ஆல்ரைட். அது சரி, உன்னோட பேர் என்னன்னு மறுபடியும் சொல்ல. ஆ, அது வந்து என் பேரு தனுவே ஷவுட்டா. ஆமா ஆமா, தனுயி இல்ல. என் பக்கத்துல இருக்கிற உன் பெரிய மறந்துட்டேன் பாரு. ரொம்ப மோசம். நான் உனக்காக கேம்ல நல்ல லக் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உனக்கு எதிரில இருக்கிற அந்த பொண்ணு பேரு மிக்கி. ஹாய், நைஸ் டு மீட் யூ. எனக்கும் தான் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அவ்வளவுதான். கேம் மாஸ்டர் மிடோரி, இப்போ நம்ம எல்லாரும் அறிமுகம் ஆயிட்டோம்ல. அவ ஸ்டார்ட் பார்க்க பண்ணலாமா? எவ்வளவு அழகா இருக்கா. அவளோட ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்ப அழகா இருக்கு. கயாஷ்கி. சோ கேம் மாஸ்டர், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்? ஒரு நிமிஷம் இருங்க. வாவ், என்ன இவ்ளோ இருக்கு? நீ இவ்ளோ கேம் எப்படி எடுத்துட்டு வந்த? அதுவா, இந்த மாதிரி கார்டு கேம்ஸ் எல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். நான் இதுல ஒண்ணு கூட விளையாடுனது இல்ல. எல்லாமே வித்தியாசமா தான் தெரியுது. ஆமா, கார்டு கேம் நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும். போக்கர், அப்புறம் யூனோ இருக்கு, அப்புறம் ட்ரேடிங் கார்ட்ஸ் மாதிரி கூட இருக்கு. அனிமி எல்லாம் அதுல போட்டிருக்கோம். நமக்கு ஃபெமிலியரான கேரக்டர்ஸ் எல்லாம் கேம்ல வரலாம். அப்புறம் யூரோப்ல, குறிப்பா ஜெர்மனில பாப்புலர் டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஜானர்ஸ், நிறைய டைப்ஸ், பேருக்கு ஏத்த மாதிரி வரும். இதுல எல்லாம் ஜெயிக்க நிறைய ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. லக் இருந்தா மட்டும் போதும். இவ மூளையே ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவ இந்த மாதிரி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நாம இப்போ காக்கர் லேக்கான்ங்கிற இந்த போக்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த பேரு நான் கேள்விப்பட்டதே இல்ல. பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, ஜெர்மன்ல அதுக்கு காக்ரோச்னு அர்த்தம்.
ஆனா நாம இப்போ பெஸ்டோட டீல் பண்ண போறோம். ஃப்ளை, ஸ்கார்பியன், ஸ்பைடர் கார்ட்ஸ் எல்லாம் கூட அதுல இருக்கும். உங்களுக்கு எதை பார்த்தாது பயம் இருந்தா அது உங்க கைக்கு வரக்கூட இதுல வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் தரேன். இந்த கேமை ஒரு மழுப்பலோட விளையாடணும். அப்பதான் எதிரிய பயமுறுத்துற கார்டை அவங்களுக்கு கொடுக்க முடியும். மழுப்படுறது நான் சொன்னேன். கேள்விப்பட்டதே இல்லையே. நான் சிம்பிளாவே சொல்றேன். அதாவது இந்த கேம்ல கொஞ்சம் போய் சொல்ல தெரியணும். என்ன போய் சொல்லணுமா? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ரூலை பிரேக் பண்ணிக்கலாம். முதல் பிளேயர் அடுத்த பிளேயருக்கு கார்டை கொடுப்பாங்க. அதை டேபிள்ல கவுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் கேம்ல இருக்க 8 பூச்சிகள்ல ஒரு பூச்சியோட பேரை சொல்லணும். ஒருவேளை அது காக்ரோச்சா இருந்தா உண்மையா இருந்தா அதை ஒத்துக்கலாம். இல்லனா வேற ஏதாவது ஒரு பூச்சியோட பேரை சொல்லி மழுப்பிடலாம். கார்டு வாங்குறவங்க சொல்றத வச்சு அவங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு எதிராளி கண்டுபிடிச்சாகணும். அப்புறமா கார்டு திருப்பி பார்க்கலாம். போய் இது காக்ரோச்சே இல்ல. கெஸ் பண்றவங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டா கார்டை சென்டருக்கே கொடுத்துடலாம். தப்பா கெஸ் பண்ணிட்டா கார்டை அவங்க முன்னாடியே ஓபன் பண்ணி வச்சிடணும். அப்புறம் பெஸ்ட் அடுத்து யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அடுத்து என்ன கார்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இது டாடா இருக்கும் நம்புறேன். நீ கெஸ் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாஸ் பண்றதாவும் முடிவெடுத்துக்கலாம். கண்டிப்பா இது டோடா தான் இருக்கும். இது பேட்டுன்னு எனக்கு தோணுது. நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். யாருக்கும் காட்டாம கார்டை பார்த்துக்கோ. இப்ப அது 8ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். கார்டை பார்க்காத ஆள்கிட்ட இப்ப நீ சேலஞ்ச் பண்ணலாம். இந்த கார்டுல இருக்கிறது ஸ்பைடர். இதுதான் ஃபன்னான பார்ட்டி. முன்னாடி சொன்ன பெஸ்டோட பேர்ல இப்ப ஏதாவது ஒண்ணு நீ சொல்லலாம். 4 பெஸ்ட் கார்டு முன்னாடி ஃபேஸ் அப் பண்ணி வச்சாலோ இல்லனா 8 பெஸ்டையும் நீ கலெக்ட் பண்ணிட்டாலோ நீ தோத்து போயிட்டதான் அர்த்தம். பாத்தியா, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆமா, எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. நம்ம விளையாட ஆரம்பிச்சா உங்களுக்கே புரிஞ்சிரும். ஆரம்பிக்கலாமா? ஓகே, சோ நீயே ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம். கண்டிப்பா இது ஒரு நல்ல சான்ஸ். சரியான மூவ் பண்ணி இந்த பொண்ணு நவுத்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். என் கார்டை டக்கேயாஸ்கிக்கு கொடுக்க போறேன். சரி, உன் கார்டை கொடு. இந்தாங்க, இது காக்ரோச். ஓகே, இப்போ இது காக்ரோச்சா இல்லையான்னு நான் கரெக்டா கெஸ் பண்ணனும், சரியா? ஆமா, காக்ரோச்சா இருக்காதுன்னு சந்தேகம் வந்தா நீ அந்த கார்டை தாராளமா திருப்பி பார்க்கலாம். இல்ல காக்ரோச் தான் உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, அதை சொல்லிட்டே நீ கார்டை திருப்பி பார்க்கலாம். எனக்கு இப்போ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. சரி, நான் கெஸ் பண்றேன். கண்டிப்பா இது காக்ரோச்சா இருக்காது. கடவுளே, இது காக்ரோச் தான். நீ என்ன தோக்கடிச்சிட்டல, நீ மோசமானவன். என்னடா இது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இப்படி ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இந்த தடவை நீ தப்பா கெஸ் பண்ணதுனால அந்த கார்டை அங்கேயே திருப்பி நீ தான் வச்சுக்கணும். ஓகே. ஆரம்பத்துல தோக்குறவங்க தான் பின்னாடி பெருசா ஜெயிப்பாங்க. கவலைப்படாத என்ன? சரி, பதிலடி கொடுக்கறேன் பாரு. இந்த தனோயி, இந்த கார்டு உனக்கு தான். என்ன நானே பாக்குறேன். நாள் முழுக்க எதுவுமே வரல. இது ஃப்ளையா இருக்குமா இருக்காதா? நான் இப்ப டோட்டல்ல லாஸ்ல இருக்கேன். ஆனா இவ போய் சொல்ற மாதிரி தெரியல. அத ஃப்ளை தான். இல்ல, நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா கெஸ் பண்ண அவ்வளவுதான். ஏன்னா நல்ல மனசு இருக்க யாரும் போய் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ நான் 2 கார்டு வாங்கிட்டேன். நீ மறுபடியும் தோத்துட்ட. அடுத்து இப்போ யாரோட டர்ன்? இப்போ ஏன் டர்ன் தான். இதுல குட்டி ஸ்கார்பியன் இருக்கான்னு சொல்லு. அடச்சா, கண்டிப்பா இதுல ஸ்கார்பியன் தான் இருக்கும். நான் இவள தொடர்ந்து தோக்கடிச்சனா அப்புறம் என் மேல வெறுப்பாயிடுவா. கொஞ்சம் கஷ்டம்தான். அவ இப்போ ஐயாவை விரும்புறதுனால தான் அக்கறை காட்டுறா. காலையில அவ பார்த்ததுலயே தெரிஞ்சுத. நீ நல்லா மழுப்பலான்னு பாக்குற. இத நான் பாஸ் பண்ணிட போறேன். பிரமாதம். இது ஸ்கார்பியன் தான் எனக்கு தெரியும். நான் டக்கி காசாக்கு பாஸ் பண்றேன். ஓகே, இது ஒரு ஃப்ளை தான். என்ன இப்படி பாக்குறா? இல்ல, அது ஃப்ளை இல்ல. பிரமாதம் மிக்கி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, அவன் போய் சொல்றான்னு தப்பான வைப் எனக்குள்ள வந்துருச்சு. டே முட்டா பயலே, ஒரு கார்டை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி தயங்கினா நீ மலுப்புறன்னு தானே அர்த்தம்? ஏப்பா, உண்மையிலேயே இந்த பொண்ணு அறிவாளிதான். ஏய் ஹூனோ, இது மோசமான பூச்சி. ஆமா, அது உண்மைதான்.
இல்ல ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்பதான் முதல் தடவையா நீ இந்த கேமையே விளையாடுற. முதல் தடவை விளையாடுற பிளேயர்ஸால 8 பூச்சிகளையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. இது ஒன்றும் சாதாரண பூச்சி கிடையாது. நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா ஃப்ளை இல்லைன்னா காக்ரோச்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அதுங்க தான் இந்த கேம்ல காமனான பூச்சிங்க. என்ன லெஃப்ட் ரைட்னு வாங்குறான் நம்மள போட்டு. இவன் ஒரு சாம்பியனுங்கிறத நான் மறந்து போயிட்டேனே. ஏன் மூஞ்சி எதுக்கு பார்த்துட்டு இருக்க? அடுத்த கார்டை வச்சு கேமை ஸ்டார்ட் பண்ணு. சரி டக்கி காசா, இது ஒரு டர்டு. நான் அதை பாஸ் பண்றேன். இந்த ஐயா, இது ஒரு டேர்டா? கண்டிப்பா இது டாட் இல்ல. இல்ல நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். இது ஒரு ராட். நான் பாஸ் பண்றேன். ஒரு ஃபேட் ராட் எனக்கு தேவை. இது ஒரு ரேட் தான். கடவுளே, நீ கலக்கிட்டியே. இது ஒரு ஸ்டிங் பர்க். ஆமா அதேதான். என்னடா இது, நியாயமே இல்ல. இது ஒரு ஃப்ளை. ஆமா ஃப்ளை. மிக்கி, என்ன நம்ப இது ஒரு காக்ரோச் தான். ஆமா நம்புறேன். அது உண்மையா தான் இருக்கும். பிரமாதம். உண்மையாவே நீ பிரமாதமா விளையாடுற. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேங்க்ஸ். இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, இது ஒரு பெரிய டிசாஸ்டர். ரொம்ப மோசம். இவ கையில இப்ப 3 காக்ரோச்சும் 3 ஃப்ளைஸும் இருக்கு. அதுல இன்னும் ஒண்ணு கிடைச்சா கூட அவ தோத்து போயிடுவா. ஆனா இது அவ தப்பு இல்ல. எல்லாராலையும் அவளை ஈஸியா ஏமாத்த முடியுது. அவ தங்கமானவ. அதான் பிரச்சனை. தைரியமா இரு ஆயா. இந்த தடவை நீ கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ரவுண்ட்ல அவ தோக்காத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ டைம் வந்துருச்சு. இது காக்ரோச். இது ஒரு மோசமான மூவ். அவ உண்மையை தான் சொல்றாங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் ஒத்துக்கிட்டா கேம் முடிஞ்சிடும், அவ தோத்து போயிடுவா. இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இவ போய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது கண்டிப்பா காக்ரோச்சா இருக்காது. உண்மையிலேயே இவளுக்கு சுத்தமா போய் சொல்லவே வரல. அதனாலதான் இவ இப்ப இந்த கேம்ல தோத்து போக போறான்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. சேஃபா ப்ளே பண்ணணும். மத்தவங்களுக்கு இதை பாஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம். நானும் கண்டிப்பா தோத்து போக கூடாது. ஒருவேளை இது பேட்டா இருந்தா ஏன் கதை முடிஞ்சிடும். அது சரி, அவ ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் அவளுடைய டார்கெட். பரவாயில்ல இருக்கட்டும். நான் பாஸ் பண்ணி போவோனோட விளையாடுறேன். ஸ்டிங்பர்க் மாதிரி என்னை யாரும் கசக்கிட கூடாது. அது மட்டும் இல்ல, டக்கி கசாவோட ஸ்கோர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இவளை தோக்கடிக்கவே முடியாதே. பெட் கூட கட்டுறேன். ஐயாவை காப்பாத்துறதுக்கு அவ எல்லா வழியிலையும் யோசிப்பான். அவளோட ஆலோசனை எல்லாம் தேனோட கொடுக்க மாதிரி நறுக்குன்னு இருக்கு. அவளுக்கு பிடிச்ச ஒரு ஓபன் புக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றது? இவளை காப்பாத்த நான் ஸ்கிப் பண்ணா என் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தோத்து போயிடுவேன். கண்டிப்பா இவ முன்னாடி தோக்க கூடாது. சீக்கிரம் முடிவு பண்ணு. காட்ட போறியா இல்லனா பாஸ் பண்ண போறியா? முடிவை எடு. அது நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என் கட் ஃபீலிங்க நான் நம்புறேன். இந்த கார்டு கண்டிப்பா பேட்டா தான் இருக்கணும். பெருசா யோசிக்காம டக்காயாஸ்கிக்கு இதை திரும்ப அனுப்பிடலாம். அவகிட்ட தான் பேட் இல்ல. செஞ்சு பாப்போம். நீ போய் சொல்ற. இது காக்ரோச்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கொடுமை இது. இது ஃப்ளையா? உன்கிட்ட 4 ஃப்ளைஸ் வந்துருச்சு. அப்ப நீ லூசரா? நான் கூட இவன் ஏற்கனவே பண்ண மாதிரி பாஸ் பண்ணுவான்னு தான் நினைச்சேன். இந்த தனோயி ஏன் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான்னு எனக்கு புரியவே இல்ல. கேம் முழுக்க கார்ட்ஸை பாஸ் பண்ணிட்டே இருந்தான். ஆனா இப்ப சரியா கண்டுபிடிச்சிட்டான். நான் எப்படி இவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு தெரியலையே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன் தான் இப்படி பண்ணேனோ? கடவுளே, மொத்தமா நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டேன். நீ எதுக்கு இப்ப தோத்து போன மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? பாவம் அவ. ஐயாவை காப்பாத்த ரொம்ப கஷ்டப்பட்டா. சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் கேர்ள்ஸ். இவ்வளவு சீக்கிரமா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம். அது என்ன ஆச்சுங்க? என்ன பேசணும்? தயவு செஞ்சு நான் தப்பா ஏதாவது சொன்னேன்னா என்னை கரெக்ட் பண்ணிடு. கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு மறந்துட்ட. பொய் சொல்லுவாங்க நீ எதிர்பார்க்கலையா? ஏன் என்ன முழுசா நம்புன? அது அப்படிலாம் இல்லைங்க. எப்படி கிரேசியான ஐடியாஸ் எல்லாம் உனக்குள்ள வருது? என்ன திறமை இருக்குன்னு காட்டு. என்ன இப்பவே வா. இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது? இனி ரகசியமா வச்சுக்க தேவையில்ல. கேம்லயே எல்லாம் தெரிஞ்சிருச்சே. இங்க பாரு, என்னோட விமன் இன்ட்யூஷன் எல்லாமே சரியா சொல்லிடுச்சு.
வாய்ப்பில்ல, கண்டிப்பா வாய்ப்பில்ல. இவன் மேல கிரஷ் இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாளா? ஆனா இவன் கிட்ட நல்லா பேசுறா. அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ? சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு மிடோரியா ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? எது மிடோரியா? நீ சீரியஸாவா பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது. உங்க பழைய கதைலாம் எனக்கு தெரியும். அப்பல இருந்தே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ எல்லாம் மாறிடுச்சுன்னு புரியுது. இந்த மாதிரி சில்லியான கேம்ஸ் எல்லாம் விளையாடினா தானே பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்குது. இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இதுங்க வெளியே போய் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் அவகிட்ட தோத்து போறேன்னு எனக்கு புரியுது. ரொம்ப வியர்டா இருக்கு. அவ அழகானவதான். எல்லாருக்கும் அவளை பிடிக்கிறது இயல்பான விஷயம் தான். நீ கவலைப்படாத, இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. பாரு, முதல்ல இதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப முக்கியம். நீ ஜெயிப்ப. சரி, உள்ள போலாம் வா. ஏய், கொஞ்சம் இரு, நான் வந்து அடுத்த round விளையாடலாமா? நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். என்னடா இப்படி மாறி போயிடுச்சு. கார்டு விளையாடுறதுதான் இவளுக்கு பெருசா தெரியுது. வாவ், 2 நாள் ரொம்ப ஃபன்னா போச்சுல. ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? டனோய்க்கு மிடோரியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா தெரிஞ்சிருச்சு இல்ல? பாவம், அவன் மனசு உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏ ஆயா, நீ என்ன சொன்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்த தடவை விளையாடும் போது தனோயை இன்வைட் பண்ணலாமா? ஆனா அவனை எதுக்கு கூப்பிடணும்? அதான் இப்ப அவன் எங்க கூட நல்லா பழகிட்டான்ல, நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது சரி. மிடோரி எனக்கு இன்ட்ரோ பண்ண கிளாஸ்மேட்ஸ் கூட பழக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. மிக்கி வா. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா. இல்ல, இதோ வந்துட்டு. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே எப்பவுமே ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும்னு தோணுது. அடுத்த தடவை என் வீட்லயே கேம்ஸ் விளையாடலாம். என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் மேகி நம்ம கூட கேம்ஸ்ல கலந்துப்பா. ஹே மிக்கி, உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா?